எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. நான் வந்து bosskeytech பாஸ்கர். நம்மளோட சேனலில் டிஜிட்டல் பெயிண்டிங்கை பற்றி நிறைய விஷயம் நம்ம வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட டெய்லி கிளாஸஸ் வந்து லைவாக வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். மறக்காமல் அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு புதிதாக வந்து நம்ம வீடியோ வந்து கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு அற்புதமான வந்து ஒரு ப்ரெஷ்ஷை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி நான் வந்து லைவ் கிளாஸில் போட்டுட்டேன். ஸோ இது வந்து லைவ் கிளாஸில் வந்து நிறைய பேத்துக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போவதுனால நான் வந்து இது வந்து ஒரு வீடியோவை மேக் பண்ணி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணலான்னு தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ இதில் யூஸ் பண்ணுற ப்ரெஷ்ஷஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவே ஆயில் எஃபெக்ட் வந்து அந்த பெயிண்டிங்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேங்கிறது உங்களுக்கு புரியும். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வீடியோஸ் வந்து மேக் பண்ணியிருக்குது ஆயில் பெயிண்டிங்கை பற்றி தான். ஸோ இந்த இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் கிளியராக வந்து சொல்கிறேன். எப்படி வந்து இந்த ஆயில் எஃபெக்டோட ஒரு ஸ்மஜ்ஜை வந்து நம்ம கொண்டு வருங்கிறத ஒரு ப்ராப்பரான வீடியோஸில் நான் வந்து இந்த இதில் சொல்கிறேன். ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ரஷஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு 201 இந்த 201 அது ப்ரஷ். இந்த ப்ரெஷ்ஷில் தான் நம்ம அந்த இதை பண்ண போகிறோம். நான் வந்து வேக்கமில் தான் யூஸ் பண்ணுறேன். இதான் என்னோடய பென்னு, இது என்னோடய ட்ராயிங் டேப்லெட்டு. ஸோ இந்த டேப்லெட்டில் தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது முழுக்க முழுக்க ட்ராயிங் டேப்லெட்டில் வந்து ஸ்மஜ் பண்ண போகிறது. இப்போ எப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்துருவோம். இதை ஒரு டூப்ளிகேட் லேயராக வந்து நான் போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு பேசிக்கான கரெக்ஷன் எப்போவுமே வந்து நம்ம ஒரு ஸ்மஜ் பெயிண்டிங் டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ணும்போது கண்டிப்பாக கொடுக்கணும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அந்த லுக் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கரெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா தான் அந்த ஷேடோஸ் அந்த இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக வந்து நீங்கள் ஸ்மஜ் பண்ணும்போது உங்களுக்கு பிளாக்காக தெரியாது. அதுக்கு வந்து நான் இப்போ இமேஜுக்குள்ளே போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸோ இங்கே ஷேடோஸ் ஹைலைட்ஸ் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு அந்த பிளாக்காக இருக்கிற இடமெல்லாம் எனக்கு கிளியர் ஆச்சு. இப்போ இதோட அமௌண்ட் வந்து ஒரு 15 அந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸோ அந்த ப்ரஷ்ஷை எடுத்துட்டு இதோட செட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேக்கம் யூஸ் பண்ணிங்கன்னா மறக்காமல் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆன் பண்ணிக்கணும். இதோட ப்ரஷ் டிப் ஷேப் இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து டிக்கு ஆன் பண்ணிக்கலாம். ஷேப் இல்லாத இடத்துல நீங்கள் வந்து டிக்கு எடுத்துடலாம். ஓகேங்களா, இதுதான் ஒரே ஒரு மெத்தடு. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லா ப்ரஷ்லையும் நீங்கள் அந்த ஸ்மஜ்ஜை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு நான் ஸ்மஜ் பண்ணி காட்டுறேன். என்னோடய பென் எடுத்துட்டேன். ஸோ படத்தை நல்லா ஜூம் பண்ணி வச்சுக்கிட்டு ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த் வந்து ஒரு 65 வச்சுக்கிறேன். வச்சுட்டு நான் இப்போ ஸ்மஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பொறுமையாக நான் வந்து லைட்டாக ஸ்மஜ் பண்ணுறேன். அதோடய எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லாவே தெரியுது. ஸோ இந்த ஹைலைட்டான இருக்கிற இடமெல்லாம் நீங்கள் அப்படியே ஸ்மஜ் பண்ணிக்கணும். ஒவ்வொரு ஷேப் இருக்கிற இடத்துலையும் நீங்கள் வந்து பொறுமையாக ஸ்மஜ் பண்ணிங்கன்னா தான் இந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுறோங்கிறது நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டீட்டெயில் எடுக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். பொறுமையாக நீங்கள் வந்து ஒர்க்கப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதோட ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்ல மாறும். இந்த இடத்துல ஒரு 75 ஸ்ட்ரென்த் வச்சுட்டு நான் இந்த ஹைலைட்ஸை வந்து கரெக்டாக எனக்கு பொசிஷன் வச்சுக்கிறேன். வச்சுட்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ஷேப் கிடைக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு இடமா நம்ம வந்து ஸ்மஜ் பண்ணுறதுல வந்து நல்ல ஜூம் பண்ணி வச்சுக்கணும் படத்தை. அப்போ தான் வந்து இந்த ரிசல்ட் வந்து கிடைக்கும். இப்போ இந்த ஷேப் இருக்கிற இடத்தெல்லாம் நான் வந்து அப்படியே ஸ்மஜ் பண்ண ஆரம்பிக்கிறேன். இந்த ஹைலைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரவுண்ட் பண்ணி அழகாக நம்ம வந்து க்ரியேட் பண்ணிடணும். ஸோ ஃபுல்லாக வந்து இப்படி ஸ்மஜ் பண்ணி விட்றாதீங்க, அது நல்லா இருக்காது. இந்த மாதிரி மெத்தடில் வந்து நீங்கள் இந்த ப்ரஷ்ஷு செட்டிங்லாம் யூஸ் பண்ணி பழகுங்க. கண்டிப்பாக வந்து இந்த ரிசல்ட்டே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இது வரும். அதுக்கு தேவை கண்டிப்பாக நீங்கள் டிஜிட்டல் பெயிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும்.
ப்ராக்டிஸ் பண்ணாமல் நீங்கள் இந்த ஒர்க்கை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் ஒர்க் பண்ணால் வருது, நாமெல்லாம் ட்ரை பண்ணால் வரமாட்டேங்குதுன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக முயற்சி தேவை. முயற்சி இருந்தால் கண்டிப்பாக இதெல்லாம் நல்லா சரியாக பண்ணிடலாம். ஒவ்வொரு இடமும் வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரென்த்தை ஏற்றிக்கணும், குறைச்சிக்கணும். அப்போ தான் வந்து இந்த ஒர்க் ஃப்ளோ வந்து கரெக்டாக வரும். நீங்கள் ஒரே ஸ்ட்ரென்த்தையும் வச்சு ஒர்க் பண்ணக்கூடாது. இப்போ எனக்கு இந்த இடத்துல ரொம்ப கொஞ்சம் டார்க்காக இருந்துச்சு, அதனால் நான் ஸ்ட்ரென்த் வந்து ஒரு 35 அந்த மாதிரி வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ ஸ்மச் பண்ணும்போது எனக்கு இன்னும் அந்த இடத்துல ஆயில் எஃபெக்ட் வந்து நல்லா கிளியராக கிடைக்குது. ஸோ நம்ம சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்லாம் போயிட்டு கண்டிப்பாக வீடியோஸ்லாம் பாருங்கள். லைவ் கிளாஸஸில் நிறைய விஷயங்கள் நான் வந்து சொல்லியிருக்கேன். மறக்காமல் நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். உங்களுக்கு யூஸ் ஆன நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது கண்டிப்பாக. இப்போ ஓவராலாக நான் 2வது தடவை ஸ்மெச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த எஃபெக்ட் வந்து எனக்கு நல்லா தெரியுது. ஸோ இப்போ நம்ம அதே மாதிரி இந்த சைடில் சர்ஃபேஸ் பெருசாக இருக்கிற இடத்துல நம்ம வந்து ஓரளவுக்கு ப்ரஷ்ஷை பெருசாக வச்சுட்டு நான் ஒரு 40 வச்சுக்கிறேன். வச்சுட்டு லைட்டாக நான் ஸ்மெச் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயிலே ரொம்ப அழகாக கிடைக்கும். இந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக ஸ்மச் பண்ணிங்கன்னா உங்களோட ஒர்க் அவுட்புட் வந்து டோட்டலி வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த ஹைலைட்ஸ் எல்லாம் நீங்கள் அப்படியே க்ரியேட் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் அது நல்லா இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஷேப் இருக்குன்னா அந்த ஷேப்பை அப்படியே நம்ம வந்து ட்ரா பண்ணிடணும். இந்த மாதிரி ஷேப்புக்கெல்லாம் நீங்கள் ஸ்ட்ரென்த் வந்து ஒரு 75 அந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு பண்ணிங்கன்னா இந்த ஷேப்லாம் கரெக்டாக உங்களுக்கு வந்து நல்லாவே பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒரு மறுபடியும் ஒரு 40 ஸ்ட்ரென்த் வச்சுட்டு லைட்டாக ஸ்மெச் பண்ணுறேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேட்ச்லாம் எனக்கு இந்த வேக்கம் டேப்பில் பண்ணும்போது வரல. இதுவே மவுஸில் பண்ணோன்னா ரொம்ப டைம் எடுத்து பொறுமையாக நான் வந்து பண்ணணும். ஸோ இதில் வேக்கம் டேப் பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட்டான மெத்தட் நிறைய இருக்குது. நம்மளோட சேனலில் வேக்கம் டேப்பை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். எப்படி ஹேர் ட்ரா பண்ணலாம், எப்படி கலர் கரெக்ஷன் வந்து அப்ளை பண்ணலாம், எல்லா விஷயமும் நம்ம வந்து நிறைய சொல்லியிருக்கோம். ஸோ நிறைய வீடியோஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக நம்மளோட சேனலில் உள்ள போய் பாருங்கள். இந்த மாதிரி இந்த ஹைலைட்ஸ்லாம் நம்ம வந்து அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து இந்த ஹைலைட்ஸ் நல்லா ஹைலைட்டாக தெரியும். இப்போ ஒரு 70 வச்சுட்டு இந்த ஷேப்பை வந்து நான் சரி பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம ஓவராலாக 2வது தடவை ஒரு ஸ்ட்ரென்த் வந்து ஒரு 10 வச்சுட்டு ஓவராலாக ஸ்மச் பண்ணோமா இருக்கிற இன்னும் அந்த ஸ்மஜ் வந்து எஃபெக்ட் வந்து நல்லாவே கிடைக்கும். இந்த ஒரு ஆயில் எஃபெக்ட் வந்து கிடைக்குதுன்னா கண்டிப்பாக 2வது தடவை நீங்கள் ஸ்மச் பண்ண மறந்துருப்பீங்க. இந்த தடவை நீங்கள் 2வது தடவை நீங்கள் ஒரு தடவை ஸ்மச் பண்ணும்போது டோட்டலி வந்து அந்த கலர்ஸ்லாம் வந்து இன்னும் நமக்கு ஹைலைட்டடாக தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து 2 டைம்ஸ் ஸ்மச் பண்ணும்போது கண்டிப்பாக ரிசல்ட் வந்து பக்காவாக கிடைக்கும்.
ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ரஷ்ஷோட லிங்க் நான் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம்.